அந்த வாஸ்து பிளேட் கொடுக்குறேன். அந்த வாஸ்து பிளேட்டும் காலி பாதமும் ஒரு வீட்டில் வச்சுட்டோம்னா எப்பேற்பட்ட வாஸ்து குறையும் போயிடும். ரெண்டே பொருள் தான். வாஸ்துக்கு இதை இடிங்க, அதை இடிங்க, இதை சரி பண்ணுங்க, அதை சரி. இந்த ரெண்டு பொருள் மட்டும் வச்சா போதும் அவங்க வீட்டில். எப்பேற்பட்ட வாஸ்து என்ன இந்த கடையில இருந்து இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகாம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஐஸ்வர்ய காளிபாதம், வாஸ்து காளிபாதம் சொல்லுவாங்கம்மா. இது கல்கத்தா காளி கோயில்ல இருந்து பூஜை பண்ணி வருது. சோ இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கருப்பா இருப்பா கால், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த ஒரு பாதத்தை ஒருத்தவங்க அவங்க வீட்டுல வச்சுட்டாங்கன்னா இன்னைக்கு நான் எழுதி கூட கொடுக்குறேன், ஃபெயிலியரே ஆகாது. அந்த வீட்டுல இருக்கிறவங்க கால் பாதம் எங்க வெளியில போதோ மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும். கெடுபுத்தி கெணியத்தோட யாருமே அந்த வீட்டுக்குள்ள நுழைய. இன்கேஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா வெளியில வந்துரும். வெளியே யாராலையும் மூடி வைக்க முடியாது. இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க, கையும் குழம்பமா மாட்டிப்பாங்க. பண்ணிருக்கீங்களா? வாசனை நல்லா தெரியும் இல்லையா பரட்சமா? இதுதான் ஒரிஜினல் ஜவாத். இது வரைக்கும் நீங்க இந்த ஸ்மெல்ல நுகர்ந்திருக்கவே மாட்டீங்க. சந்தன கலர்ல இருக்குப்பா. அப்பா இதுதான் ஒரிஜினல். நமக்கு அந்திஷ்டியை போக்குறதுக்கான பவுச்மா இது. இது வந்து பாத்தீங்கன்னா பண ஓலையில பண்ணிருப்பாங்க. திஷ்டி எடுக்கிற எல்லா பொருளும் உள்ள வச்சிருப்பாங்க. மந்திர ஒரு கொடுத்து இதை கட்டிடுவாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நிக்க வச்சு சுத்திட்டு அமாவாசை தினத்துல இது நெருப்புல எரிச்சிடணும். ஓகே. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. ஜவாத் யூஸ் பண்ணிருக்கீங்களா? வாசனை நல்லா தெரியும் இல்லையா பரட்சமா? இதுதான் ஒரிஜினல் ஜவாத். இது வரைக்கும் நீங்க இந்த ஸ்மெல்ல நுகர்ந்திருக்கவே மாட்டீங்க. சந்தன கலர்ல இருக்குப்பா. அப்பா இதுதான் ஒரிஜினல் ஜவாது. ஜவாது ஸ்மெல்லுக்கும் யாரோ தான் இந்த மாதிரி ஸ்மெல்லோட வந்தாங்க. அப்பா அதுவும் மத்தியானம் லஞ்ச் பிரேக் முடிஞ்சோன்னு தான் இதோட ஸ்மெல்லோட வருவாங்க. நான் யாருன்னு கேட்கறது, யாரையும் கேட்கவே முடியாது யார் போட்டீங்கன்னு. இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில டைல்யூட் பண்ணிட்டு உடம்புல தேய்ச்சோம்னா நம்ம அப்படி கிராஸ் பண்ண ஸ்மெல் வரும். இருக்கும்போது ஸ்மெல் தெரியாது. கிராஸ் ஆன என்ன ஒரு நல்ல நறுமணம் அந்த மாதிரி தான். பாத்தீங்கன்னா நம்ம இது காட்டணும் இல்லைங்களா? அப்போ எடுத்து கொடுத்தாரு ஜவாது ஸ்மெல் பாத்தீங்க இல்லையா? கெமிக்கல் ஜவாது காட்டுறோம் பாருங்க. இல்ல நீங்க இது பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் வச்சுட்டா நான் ஒன்றும் இது பாருங்க. இதான் கெமிக்கல் ஜவாது. ஆமா, இதுதான் ஜென்ரலா எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கும். இது ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கு, அது சாஃப்டா இருந்தது. இது இப்போ நம்ம சாண்டல் பார்த்தோம் இல்லைங்களா, அது ஒரிஜினல். இது வந்து கெமிக்கல். இதெல்லாம் எதுக்கு? ஸ்ப்ரே எசன்ஸ் மாதிரி வருது. நம்ம காருக்கு ரூமுக்கு ஒரு 15 நிமிஷத்துல வாசனை நிக்கணும்னா இதை டக்குன்னு அடிச்சிடலாம். ஓகே ஓகே. இது வந்து நம்ம உடம்புக்கு, இது வந்து காரு ஆர்டிபிஷியலா நம்ம இது பண்ணிக்கலாம், அந்த வாசனை கொண்டு வந்துக்கலாம். ஓகே. இது காம்பவுண்ட் சந்தனம், மூலிகையிலேயே சந்தனத்தோட ஸ்மெல்ல கொண்டு வரும். பாகமே இல்லப்பா. இது இருக்குமா? இது வந்து நம்ம முகத்துல கூட அப்ளை பண்ணலாம். நல்ல இதுவா இருக்கும், வீரியமா இருக்கும். நான் சொல்றேன், நான் ஒரு மண்மணுக்கிற மாதிரி மல்டி ஸ்மெல்லோட வீட்டுக்கு போனோடனே உங்க வீட்ல உள்ள கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து நமக்கு அந்திஷ்டியை போக்குறதுக்கான பவுச்மா இது. இது வந்து பாத்தீங்கன்னா பண ஓலையில பண்ணிருப்பாங்க. திஷ்டி எடுக்கிற எல்லா பொருளும் உள்ள வச்சிருப்பாங்க. மந்திர ஒரு கொடுத்து இதை கட்டிடுவாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நிக்க வச்சு சுத்திட்டு அமாவாசை தினத்துல இது நெருப்புல எரிச்சிடணும். ஓகே. அந்த காலத்துல நம்ம வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா நம்மளை பார்த்து யாராவது என்ன சொன்னாங்கன்னா அவங்க காலடி மண் எடுத்து சுத்தி போடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. 4-5 ஓலையை பிடிப்பாங்க, கல்லுப்பு எடுப்பாங்க, மிளகா எடுப்பாங்க, சுத்தி. இப்போ நம்ம எல்லாம் கேஸ் ஸ்டவ், நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது உள்ள எல்லாம் போட முடியாது. போட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை. ஆமா, இது ஈகோ ஃப்ரெண்ட்லியா பண்ணிருக்கோம். ஓகே. அது சோ அதுக்கு அடுத்தது என்ன இந்த கடையில இருந்து இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகாம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஐஸ்வர்ய காளிபாதம், வாஸ்து காளிபாதம் சொல்லுவாங்கம்மா. இது கல்கத்தா காளி கோயில்ல இருந்து பூஜை பண்ணி வருது. சோ இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கருப்பா இருப்பா கால், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த ஒரு பாதத்தை ஒருத்தவங்க அவங்க வீட்டுல வச்சுட்டாங்கன்னா இன்னைக்கு நான் எழுதி கூட கொடுக்குறேன், ஃபெயிலியரே ஆகாது. அந்த வீட்டுல இருக்கிறவங்க கால் பாதம் எங்க வெளியில போதோ மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும். கெடுபுத்தி கெணியத்தோட யாருமே அந்த வீட்டுக்குள்ள நுழைய. இன்கேஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா வெளியில வந்துரும். வெளியே யாராலையும் மூடி வைக்க முடியாது. இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்க, கையும் குழம்பமா மாட்டிப்பாங்க. அவங்கள நம்ம காமிச்சு கொடுத்துறோம். சோ ஜென்ரலா ஒரு வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வைப்பாங்க. ஆமா, வைக்கிறாங்க. சுத்தம் இருக்கிற இடத்துல தான் லட்சுமி இருப்பா. சுத்தம் இருந்தா லட்சுமி வெளியே போயிடுவா. இப்ப நம்மளே ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான், ஒரு ஈர துணி, காய்கறி வேஸ்ட், ஒரு ஈ முச்சிட்டு அந்த குடுக்குற கிளாஸ்ல வந்து சாம்பார் கறந்துனா என்னது இது
அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இது கூட்டியை பார்த்து வந்துடுறோம் அப்படின்னு ஓடிடும். உடனே கிளம்பிடுவோம். உடனே இன்னொருத்தவங்க வந்து அந்த வீட்டுக்கு ஐயோ போவாதே எதுவுமே நல்லா இருக்காது. அதே மாதிரிதான் தெய்வமும், ஆனால் தான் வீட்டுக்கு வெளியே நிக்குது. ஆனா சில பேர் சொல்றாங்கம்மா நிறைய சுத்தம் பண்ணீங்களா கடவுள் கூட நிக்க மாட்டார், போயினே இருப்பாரு அவர் பாட்டுக்கு அப்படின்னு. நம்மளால அப்படி இருக்க முடியும். ரொம்ப முக்கியம். ஆமா. என்ன நமக்கு இப்ப பாலாஜி சொன்ன மாதிரி ஒரு கிளம்சியா ஒரு இடம் இருக்குன்னா நீங்க அந்த இடத்துல போய் எவ்வளவு நேரம் உட்காருவீங்க? பக்கத்துல ஒரு அழுக்கு துணி இருக்கு, அதான் கையாலமாம ஒரு காஃபி கொண்டு எல்லாமே ஒரு நீட்னஸோட இருக்கணும். இல்ல கலாட்டாவா ஏதாவது இப்போ ஒரு பொருள் கேட்குறோம் அப்படின்னா இருங்க வர்றேன் அப்படின்ட்டு அந்த கலாட்டால இந்த டகா டிகி அப்படி இல்லாம எல்லாமே ஒரு ஆர்டரா இருக்கு. இல்லை இப்போ கடைக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை கேட்குறோம் அப்படின்னா இருங்க அந்த செக்ஷனுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர், அந்த ஆர்டர் இருக்கணும். அதே மாதிரி இந்த இது வந்து வீட்டுக்கு உள்ளார மாட்டணுமா இல்லை வீட்டுக்கு வெளியில மாட்டணும்? வீட்டுன்ட்டு மட்டும் இல்லைம்மா, கடை ஆஃபீஸ் எங்கே இப்போ நம்மளோட கடையில் மேலே மாட்டி இருக்க பாருங்க, எனக்கு வரக்கூடிய கஸ்டமர் தான் தெய்வம். ஸோ இதுக்குள்ள நுழையும் பொழுது அவங்களோட கஷ்டம் வந்து விலகிடும். இப்போ நம்ம நிறைய வேதைங்களோட கஷ்டத்தோட வரும். எது வாங்குறது? ஏன்னா இங்க 5 ரூபாயில இருந்து எடுத்துக்காட்ட சொல்லணும்னா 50 ரூபாய் ஸ்டார்டிங் விலை, 50 ரூபாயில இருந்து ₹1,00,000 வரைக்கும் பொருள் இருக்கு. சோ அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு கஷ்டம் சொன்னோம்னா அதுக்கான பொருட்களை நம்ம எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிடுவோம். இதுல எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க, யாரையுமே கம்பல் பண்ண மாட்டோம். இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும் கம்பல் பண்ண மாட்டோம். சஜஷன் வேணா கொடுக்கலாம், இதெல்லாம் நல்லா இருக்கும், இது இந்த ரேட்ல இருக்கு, இது இந்த ரேட்ல இருக்கு, இந்த ரேட்ல இருக்கு. முதல்ல நீங்க இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருந்துச்சு அடுத்தது வாங்கிக்கோங்க. இப்படிதான் ரிப்பீட்டட் கஸ்டமர் ஓப்பனா சொல்லணும்னா சிஸ்டி ஒலி பொறுத்த வரைக்கும். அதுல முதல் நாங்க சஜஸ்ட் பண்றது இந்த காளி பாதம். வீட்டுல நம்ம வீட்டுக்கு சொந்த பந்தம் வருதோ இல்லையோ தெய்வம் வரணும். அந்த தெய்வம் வரணும் அப்படின்னும் பொழுது இப்போ ஒருத்தர் காசை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வராரு, கொடுக்கணும், ஒரு சொந்தக்காரர் அந்த வீட்டுக்கு போய் கொடுத்துறாரு. நம்ம அந்த நேரம் பார்த்து நம்ம ஒரு வீட்டுல சண்டையும் சச்சரவும் இதுவான வாங்க போனப்பா ஒரே பிரச்சனையா இருக்கு கொடுக்கணும்னு போனேன் வந்துட்டேன். ஆனா அந்த சண்டை வந்து அந்த காசுக்காக தான் நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. சோ இந்த காளி பாதம் என்ன பண்ணோம்னா உள்ள நுழைஞ்சோன்னு அந்த இது பண்ணி இதுக்கு தாங்க காசு கொடுத்து விட்டாங்க, என்னங்க ஏன் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சோ கெடுக்கணும்னு வரவங்க கூட கொடுத்துட்டு போற அமைப்பு வந்து இந்த காளி பாதத்துக்கு உண்டு. வாஸ்து குறைக்கு 2 பொருள் தான் கொடுக்குறோம், ஒன்னு வாஸ்து பிளேட், இன்னொன்னு காளி பாதம். எப்பேற்பட்ட வாஸ்து சரி பண்ணிருக்கு. இது நீங்க எல்லாமே பெரிய சைஸ்ல வைக்கும் போது இப்போ பிளாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசக்கால அதுதான் 4 அடி 6 அடி அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப பெருசா இருந்தா வைக்கிறதுக்கு கஷ்டம். உள்பக்கமா இது மாதிரி உள்பக்கமா மாட்டிக்கலாம் நம்ம. அதுதான்ப்பா உங்களுக்கு 4 அடி தான் இருக்கும், அதுக்குள்ளே ஏகப்பட்ட சாமி வச்சிருக்கோம். இல்ல வாசக்காலுக்கு மேல வைக்க முடியலன்னா கூட உள்ள வரக்கூடிய வாசல்ல, அதாவது வெளியில போறவங்க இதை பார்க்கணும். இப்ப எப்படி பாம்பை பார்த்தா படையே நடுங்குன்ற மாதிரி காளியை பார்த்தாலும் எல்லாரும் நடுங்குவாங்க. என்னங்க காளி பாதம் வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்பாங்க. இப்படி வந்து ஆந்தைய வச்சா என்னங்க வீட்டுல எல்லாம் ஆந்தை வைக்கலாமா? ஆந்தை வச்சா எதுக்குங்க வீட்டுல ஆமை வளர்க்குறீங்க? என்ன இதெல்லாம் கரெக்டா சரியா வருமா? நீங்க வாட்டு உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்றாங்க. அதே காளி பாதம் வச்சா குடும்ப நேரத்துல வீட்டுல காளி பாதம் யாராவது வைப்பாங்களா? காளி போட்டோ தான் வைக்க கூடாது, உக்ரமான தெய்வத்தை வைக்க கூடாது, பாதத்தை வைக்கலாம். ஏன்னா அவளை ஐஸ்வர்யமா தான் உள்ள கூப்பிடுறேன். ஏன்னா பாருங்க செம்பருத்தி மலர் போட்டு தான் எடுக்கிறோம். செம்பருத்தி மலர் வந்து அங்காரகனது, அங்காரகன் வந்து பூமி உரியவர். சோ அந்த பூமியில ஏதாவது தோஷம் இருந்தா இவன் நடமாட்டதுனால அந்த தோஷம் விலகும். உள்ள இப்போ வெளியில போயிட்டு வராங்க, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டெத் பிளேஸ் போயிட்டு வந்து சில பேர் குளிக்காமலே அப்படி அப்படியே உள்ள சுத்துறாங்க. நைட் வீட்டுக்கு போய் குளிச்சுக்கலாம், தீர்த்து வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. சார் நம்ம வீட்டுக்கு நம்ம கிட்ட கேட்கவா போறோம், சார் எங்க சார் போயிட்டு வரீங்க, இங்க நேரம் இங்க வந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்க போறோம்? கேட்க போறது இல்ல. ஏன்னா அங்கதானே டெத் இருக்கு, நம்ம இப்படிதானே நின்று பாத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சில பேர் நின்றுட்டு கூட வருவாங்க. சொல்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க என் மேல தொடல, நான் தண்ணி தான் வாங்கி குடிச்சேன், தொடலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது தீட்டு தான். சோ அந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவ் எடுத்து நம்ம வீட்டுல வராம பாதுகாக்கும். அந்த வாஸ்து பிளேட் கொடுக்குறேன், அந்த வாஸ்து பிளேட்டும் காளி பாதமும் ஒரு வீட்டுல வச்சுட்டோம்னா எப்பேற்பட்ட வாஸ்து குறையும் போயிடும். 2 பொருள் தான், வாஸ்துக்கு இதை இடிங்க அதை இடிங்க, இதை சரி பண்ணுங்க அதை சரி, இந்த 2 பொருள் மட்டும் வச்சா போதும் அவங்க வீட்டுல எப்பேற்பட்ட வாஸ்து சரி பண்ணிடலாம். சிருஷ்டி ஒளி